வணக்கம், நீங்கள் ஜி பிசினஸ் பார்க்கிறீர்கள். உங்களுடன் நான் அனுயா யாதவ். இந்த நாட்டில் தனியார் மருத்துவமனைகள் கொள்ளையடித்து வருகின்றன. லட்சக்கணக்கான ரூபாய் பில்லுகள் கட்டினாலும் நோயாளிகளுக்கு தேவையான சிகிச்சை கிடைக்கவில்லை. வெளியில் 300 ரூபாய்க்கு கிடைக்கும் ஊசி, இந்த மருத்துவமனைகள் அதற்காக 3000 ரூபாய் வசூலிக்கின்றன. ஜி பிசினஸ் இந்த நாட்டில் மருத்துவ கொள்ளை குறித்து கேள்வி எழுப்பியதும் ஒன்றுக்கு பிறகு ஒன்று பெரிய மருத்துவமனைகளின் உண்மை வெளிச்சம் வந்தது. ஆனால் இது வெறும் தொடக்கம் மட்டுமே. எங்கள் முயற்சிக்கு நாடு முழுவதும் ஆதரவு கிடைத்து வருகிறது. எங்கள் கூர்மையான செய்தியாளித்துவத்துக்கு பிறகு அரசாங்க இயந்திரமும் நடவடிக்கையில் இறங்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. பாருங்கள், மருத்துவ கொள்ளை இனி ஒரு பிரச்சனை மட்டுமல்ல, அது ஒரு இயக்கமாக மாறிவிட்டது. மற்றும் இந்த நாட்டில் உள்ள ஊழல் மருத்துவமனைகளுக்கு எதிரான இந்த முயற்சி இப்போதுதான் தொடங்கியுள்ளது. தனியார் மருத்துவமனைகளின் கட்டுப்பாடு இல்லா கொள்ளை. பெரிய பில், பொறுப்பு 0. எந்தவிதமான பொறுப்பும் இல்லை. மருத்துவமனைகள் லாபம் பார்க்கும் கடைகளாக மாறிவிட்டன. இது உங்களுக்காக ஜி பிசினஸின் ஒரு புதிய மற்றும் சிறப்பான முயற்சி. #மருத்துவ கொள்ளை. போதும், இனி இதை அனுமதிக்க முடியாது. வித்தியாசமான குடும்பங்கள் வித்தியாசமான நகரங்களில் இருந்து வந்திருக்கலாம், ஆனால் அனைவரும் ஒரே நூலால் இணைக்கப்பட்டுள்ளனர். அனைவருக்கும் ஒரு இதயத்தை பதற வைக்கும் கதை உள்ளது. அது நம்பிக்கையுடன் தொடங்கி கண்ணீரில் முடிந்தது. அனைவரும் பெருநகரங்களில் உள்ள சூப்பர் 5 நட்சத்திர மருத்துவமனைகளின் பலியாட்கள். இந்த மருத்துவமனைகளுக்கு இவர்கள் நம்பிக்கையின் ஒளியுடன் தங்கள் நோயாளிகளை அழைத்து வந்தார்கள். ஆனால் திரும்பிய போது அவர்களின் உடலுடன் மட்டுமே வந்தார்கள். பெரிய பெரிய பில்களை செலுத்தி ஏழையாகிவிட்டனர். ஜி பிசினஸ் முதன்முறையாக இவர்களின் உரிமைக்காக நவம்பர் 30 இந்த கொள்ளையை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தது. குருகிராமில் உள்ள போர்டிஸ் மருத்துவமனையின் லாப நோக்கு கதையை காட்டியது. அதில் 7 வயது குழந்தையின் சிகிச்சைக்காக 16 லட்சம் ரூபாய் பில் விதிக்கப்பட்டது. ஆனால் அந்த குழந்தை ஆராத்யா உயிருடன் மீள முடியவில்லை. அங்கே ஒரு பெண்ணின் சிகிச்சைக்காக மொத்தம் 43 லட்சம் ரூபாய் செலவாகி அவளும் உயிருடன் மீள முடியவில்லை. மருத்துவமனை மீண்டும் போர்டிஸ் தான். ஜி பிசினஸின் இந்த முயற்சி சமூக ஊடகங்களில் வைரலாகியது. நாடு முழுவதும் இருந்து பதில்கள் வந்தன. 1 இல்லை, 2 இல்லை, நூற்றுக்கணக்கானவை. அனைவருக்கும் ஒரே வேதனை: தனியார் மருத்துவமனைகளின் மனமோசடி வருமானம். ஜி பிசினஸ் இங்கேயே நின்றுவிடவில்லை. இந்த முயற்சியை ஒரு இயக்கமாக மாற்றவும், இந்த மருத்துவ கொள்ளையை நிறுத்தவும் நாங்கள் டாக்டர்களிடம் கடுமையான கேள்விகளை எழுப்பினோம். மருத்துவ கொள்ளை குறித்து நாங்கள் 3வது பெரிய வெளிப்பாட்டை செய்தோம். அது மும்பையில். அங்கு ஷேவன் ஹில்ஸ் ஹாஸ்பிட்டலில் ஒரு நோயாளிக்கு இதய அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. பில் 8 லட்சத்திற்கு மேல் வந்தது. இதில் பல அர்த்தமற்ற கட்டணங்கள் சேர்க்கப்பட்டிருந்தன. ஜி பிசினஸ் பார்த்த போது கடவுளாக கருதப்படும் டாக்டர்கள் கொள்ளை கடையை நடத்துகிறார்கள் என்பதை உணர்ந்ததும் எங்கள் முயற்சி இன்னும் தீவிரமானது. இறுதியில் அரசு விழித்துக் கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டது. வியாழக்கிழமை சுகாதார அமைச்சகம் போர்டிஸ் சம்பவத்தை குறிப்பிட்டு அனைத்து மாநிலங்களின் முதன்மை செயலர்களுக்கும் உத்தரவு பிறப்பித்தது. அரசு நேரடி எச்சரிக்கை வழங்கியது: சிகிச்சை மற்றும் பில்லிங் முறைகளை தவறாக பயன்படுத்தும் மருத்துவமனைகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று. ஜி பிசினஸ் இப்போது நிற்கவில்லை, நிற்கவும் போவதில்லை. மருத்துவத்துறையை அவமதித்த அந்த மருத்துவமனைகளின் உண்மையை வெளிக்கொணர்வதை நாங்கள் தொடர்வோம். நாங்கள் அரசிடமும் பொறுப்பை கேட்போம். உங்கள் உரிமைக்காக தொடர்ந்து போராடுவோம். யோர் ரிப்போர்ட், ஜி மீடியா. மற்றும் கடைசி நாளில் அவளுக்கு மட்டும் இருந்தது: ஜெய் ஹனுமான் அம்மா, நான் இறக்கப் போகிறேன். இது மிகவும் அதிர்ச்சியூட்டும் மற்றும் நம்ப முடியாத வழக்காகும். எனக்கு தினமும் SMS வந்து கொண்டே இருந்தது. என் சேமிப்பு 3-4 லட்சத்தை கடந்தவுடன் அவர்கள் எனக்கு அழைத்து, நீங்கள் இங்கே வாருங்கள் என்று சொல்வார்கள். புகார் வந்தவுடன் நாங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுப்போம். இந்த விஷயத்தில் நாங்கள் மிகவும் கவனமாக இருப்போம். தேவையான எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படும், நாங்கள் எடுப்போம். இந்த வகை செயல்களில் ஈடுபடும் சில மருத்துவர்களால் தான் இந்த பிரச்சனை ஏற்படுகிறது. மத்திய சுகாதார செயலாளர் அனைத்து மாநிலங்களின் தலைமை செயலர்களுக்கும் மருத்துவமனைகளின் தவறான பில்லிங் குறித்து இப்போது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கடிதம் எழுதியுள்ளார். பிரீதி சுதானின் இந்த கடிதத்துக்கு பிறகு நீங்கள் ஏதாவது பதில் சொல்லலாம் என்று நினைக்கிறேன்.
கடந்த 3 நாட்களாக IMA அளிக்கும் பதில்கள் மிகவும் ஏமாற்றம் அளிக்கின்றன. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், RS ராஜன். இப்போது உங்களுக்கு ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. இது வந்து ஜீல நியூஸில் வந்த ஒரு ஸ்மால் கிளிப்பு. இதை பேஸ் பண்ணி இப்போது வாட்ஸ்அப்பில் ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. இதில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு அந்த டெக்ஸ்ட் மெசேஜ் நான் அப்படியே அனுப்பிச்சேன்னா நீங்கள் நிறைய பேர் படிக்க மாட்டீங்கன்னா அவ்வளோ நீளமான டெக்ஸ்ட் மெசேஜ் அது. அதுக்கு ஒரு வீடியோவாக பண்ணி இப்போ போட்டிருக்கேன். அதை பாருங்கள், கொஞ்சம் முழுசாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் தயவு செய்து முழுசாக பாருங்கள். நமக்கு எதிர்கொள்ளக்கூடிய பயங்கரமான விஷயங்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. இது பார்த்துருங்க. பார்த்ததுக்கப்புறம் திருப்பி உங்கள்கிட்ட வந்து பேசுகிறேன். இந்தியாவின் சுகாதாரத்துறை வீழ்ச்சியின் விளிம்பில் உள்ளது. இதை இந்தியாவின் நாடாளுமன்ற குழு வெளிப்படையாக ஒப்புக்கொண்டுள்ளது. ஜி நியூஸ் வெளியிட்ட சமீபத்திய ஆராய்ச்சி அறிக்கையின்படி இந்தியாவில் மனித அறுவை சிகிச்சைகளில் தோராயமாக 44% போலியானவை, மோசடியானவை அல்லது தேவையில்லாமல் செய்யப்படுகின்றன. இதன் பொருள் மருத்துவமனைகளில் நடத்தப்படும் அறுவை சிகிச்சைகளில் கிட்டத்தட்ட பாதி நோயாளிகளையோ அல்லது அரசாங்கத்தையோ கொள்ளையடிப்பதற்கு மட்டுமே செய்யப்படுகின்றன. இந்தியாவில் 55% இதய அறுவை சிகிச்சைகள், 48% கருப்பை நீக்கம் கருப்பை அகற்றும் அறுவை சிகிச்சைகள், 47% புற்றுநோய் அறுவை சிகிச்சைகள், 48% சிசேரியன் அறுவை சிகிச்சைகள், தோள்பட்டை மாற்று அறுவை சிகிச்சைகள், முதுகெலும்பு அறுவை சிகிச்சைகள் போன்றவை போலியானவை அல்லது தேவையற்றவை என்று அறிக்கை மேலும் வகைப்படுத்துகிறது. மகாராஷ்டிராவில் உள்ள பல புகழ்பெற்ற மருத்துவமனைகளில் நடத்தப்பட்ட ஒரு ஆய்வில் பெரிய மருத்துவமனைகளில் உள்ள மூத்த மருத்துவர்களுக்கு மாதத்திற்கு ரூபாய் 1 கோடி வரை சம்பளம் வழங்கப்படுகிறது. காரணம், அதிக சோதனைகள், சிகிச்சைகள், சீர்கைகள் மற்றும் அறுவை சிகிச்சைகளுக்கு அழுத்தம் கொடுக்கும் மருத்துவர்கள் பெரும்பாலும் தேவையில்லாமல் அதிக சம்பளம் பெறுகிறார்கள். 3. BMJ குளோபல் ஹெல்த் இறந்த நோயாளிகளை உயிருடன் இருப்பதாக காட்டி பணம் பறிப்பதற்காக சிகிச்சை அளித்த பல வழக்குகளை ஆய்வு செய்த பிறகு டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஒரு அறிக்கையை வெளியிட்டது. நோயாளிகளை சுரண்டும் இந்த மிகவும் மோசமான நடைமுறை இப்போது பல இடங்களில் அம்பலப்படுத்தப்பட்டுள்ளது. ஒரு புகழ்பெற்ற மருத்துவமனையில் 14 வயது இருந்த சிறுவன் உயிருடன் இருப்பதாக அறிவிக்கப்பட்டு இறந்துவிட்டதாக அறிவிக்கப்படுவதற்கு முன்பு சிகிச்சைக்காக சுமார் 1 மாதம் வென்டிலேட்டரில் வைக்கப்பட்டான். புகார் அடக்கப்பட்ட போது மருத்துவமனை குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டது. ஒரு ஈர்வாக மருத்துவமனை குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபாய் வழங்கியது. ஆனால் 1 மாதத்திற்கு குடும்பத்திற்கு ஏற்பட்ட மனசித்திரவதை பற்றி என்ன? மருத்துவமனைகள் இறந்த நோயாளிகளுக்கு உடனடி அறுவை சிகிச்சைகளை நடத்தி அவர்களின் குடும்பத்தினரிடமிருந்து அவசர பணம் கோருகின்றன. பின்னர் அறுவை சிகிச்சையின் போது நோயாளி இறந்துவிட்டதாக அறிவிக்கப்படுகிறது. இதனால் மருத்துவமனை செயல்முறைக்கு அதிக தொகையை வசூலிக்க அனுமதிக்கிறது. மூலம் கிருத்து வேறுபாடு கண்டறிதல், டாக்டர் காத்ரே அண்ட் சுப்லா. காப்பீட்டு மருத்துவ உரிமை கோரல் மோசடி சமமாக கொடூரமானது. இந்தியாவில் சுமார் 68% மக்களுக்கு சுகாதார காப்பீடு உள்ளது. ஆனால் தேவை ஏற்படும் போது பல்வேறு தந்திரோபாயங்கள் மூலம் கோரிக்கைகள் மறுக்கப்படுகின்றன அல்லது பகுதியளவு தொகைகள் மட்டுமே வழங்கப்படுகின்றன. இதனால் மீதமுள்ள செலவுகளை நோயாளிகளின் குடும்பத்தினர் ஏற்க வேண்டியிருக்கும். மோசடி கோரிக்கைகளை சமர்ப்பித்ததற்காக சுமார் 3000 புகழ்பெற்ற மருத்துவமனைகள் பெரிய காப்பீட்டு நிறுவனங்களால் கருப்பு பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளன. கோவிட் வழக்கட்டத்தில் பல பெரிய மருத்துவமனைகள் காப்பீட்டு நிறுவனங்களை ஏமாற்றுவதற்காக கோவிட் வழக்குகளை ஜோடித்திருப்பது கண்டறியப்பட்டது. மனித உறுப்பு கடத்தல் என்பது பெரிய அளவில் செழித்து வரும் முற்றிலும் கண்டிக்கத்தக்க வணிகமாகும். 2019 த இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஒரு மனதை உடைக்கும் சம்பவத்தை அம்பலப்படுத்தியது. இதை கவனியுங்கள். கான்பூரைச் சேர்ந்த சங்கீதா காஷ்யப் என்ற பெண் ஒரு புகழ்பெற்ற நிறுவனத்தில் வேலை வாய்ப்புக்காக மிகவும் புகழ்பெற்ற ஃபோர்டிஸ் மருத்துவமனையில் முழு சுகாதார பரிசோதனை செய்ய அவருக்கு அறிவுறுத்தப்பட்டது. அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். ஆனால் அதிர்ஷ்டவசமாக அருகிலுள்ள அறையில் தானம் செய்பவர் போன்ற சொற்களை பற்றி மருத்துவர்கள் விவாதிப்பதை கேட்டு தப்பிக்க முடிந்தது. மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற தோழியிடம் அவள் தகவல் தெரிவித்த போது அவன் அவளை மிரட்டி 50,000 ரூபாய் கேட்டான்.
அவள் இந்த விஷயத்தை போலீசில் புகார் செய்தாள். அவர்கள் ஆயிரக்கணக்கான கோடி மதிப்புள்ள சர்வதேச உடல் உறுப்பு கடத்தல் மோசடியை கண்டுபிடித்தனர். மருத்துவர்கள், மருத்துவ ஊழியர்கள், மருத்துவ உதவி ஊழியர்கள் மற்றும் போலீசார் கூட இந்த ஊழலில் ஈடுபட்டதாக போலீஸ் அறிக்கை குறிப்பிட்டது. மருத்துவமனை பரிந்துரை மோசடி என்பது நன்கு அறியப்பட்ட மற்றும் பரவலான நடைமுறையாகும். ஒரு பழக்கமான மருத்துவர் அல்லது வேறு மருத்துவர் ஒரு நோயாளிக்கு ஒரு கடுமையான நோயை பற்றி தெரிவித்து அவர்களை ஒரு புகழ்பெற்ற மருத்துவமனைக்கு அனுமதிப்பதற்காக பரிந்துரைப்பார். மருத்துவமனைகள் பரிந்துரை திட்டங்களை கொண்டுள்ளன. மும்பையில் உள்ள மருத்துவமனை ஆண்டுதோறும் 40 நோயாளிகளை பரிந்துரைப்பதற்கு ரூபாய் 1 லட்சமும், 50 நோயாளிகளுக்கு ரூபாய் 1.5 லட்சமும், 76 நோயாளிகளுக்கு ரூபாய் 2.5 லட்சமும் வெளிப்படையாக வழங்கியது. நோயாளியின் நிலை எதுவாக இருந்தாலும் மருத்துவர்கள் இந்த பரிந்துரை கட்டணங்களை நேரடியாக அவர்களின் வங்கிக் கணக்குகளில் பெறுகிறார்கள். நோயாளிதல் மோசடி என்பது பில்லியன் கணக்கான மதிப்புள்ள நேரடியான மற்றும் மிகவும் இலாபகரமான மோசடியாகும். பார்த்துட்டிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பயமாக இருக்கா? பயமா இல்லைங்களா? இது எல்லாரும் அப்படி தான் இருக்காங்க, எல்லாரும் இது மாதிரி கொள்ளடிச்சிட்ருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்ல வரல. ஆனால் இது ரொம்ப பரவலாக நடந்துகிட்ருக்கு. இது நமக்கே தெரியும், சினிமா படங்களில் காமிக்கிறாங்க. ரொம்ப நாள் முன்னாடியே நம்ம இதெல்லாம் நிறைய யூடியூப்பில் எல்லாம் பார்த்துருக்கோம். எதுக்காக நான் இன்றைக்கி இது கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வெஸ்டீஜ் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தில் இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே இருக்கக்கூடிய பொருள்கள் எந்த மாதிரி டெஸ்டிமோனியல்ஸ் இப்போ கடந்த சில மாதங்களாக நமக்கு வரக்கூடிய அந்த டெஸ்டிமோனியல்ஸ்லாம் பார்க்கும்போது நம்மளாலே நம்ப முடியல இல்லையா? அந்த மாதிரி அற்புதமான பியூட்டிஃபுல்லான ரிசல்ட்ஸ் கொடுக்குது இல்லையா? அப்போது முதல்ல இதெல்லாம் நம்ம எடுத்துக்கொள்வதனாலேயே நம்ம அங்கே அந்த மாதிரி போய் இடத்துல போய் மாட்டாமல் இருப்பதற்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 80% 90% தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நான் 100% தப்பிச்சிட முடியும் சொல்லலை, பட் 80% 90% தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? அப்போ எவ்வளோ ஃபஸ்ட்டு பணம் விடுங்க, மன உளைச்சல், அதுக்கப்புறம் வரக்கூடிய பாதிப்பு, அதுலேருந்து தப்பிக்கலாம்ல. நம்ம முதல்ல தப்பிக்கலாம்ல, நம்ம குடும்பம் தப்பிக்கலாம்ல. அப்போ நம்ம குடும்பம் முதல்ல இந்த ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸில் நம்ம கொஞ்சம் எடுத்துக்கணும்ல. நம்ம யாருக்காவது அதை நம்ம செய்கிறோமா? அடுத்தது சமுதாயமும் நம்மளும் அவங்க தானே ஃப்ரெண்ட்ஸ். அப்போ அவங்களுக்கெல்லாம் இதை போய் சொல்லி கொடுத்து அவங்களை இதிலேருந்து காப்பாற்றுறது நமக்கு ஒரு விஷயம் இருக்குன்னா, இது ஒரு சமுதாய கடமை இல்லையா நமக்கு? இப்போ சமுதாயத்துக்கு போக வேண்டாம், அட்லீஸ்ட் நமக்கு தெரிந்தவர்கள், நம்ம நண்பர்கள், நம்ம உறவினர்கள், அவர்களுக்கு இந்த மாதிரி இருக்குப்பா, இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு காப்பாற்றிடலாம்ப்பா, நம்ம இருக்கலாம்ப்பா, நம்ம அதெல்லாம் அங்கே போய் மாட்ட மாட்டோம்ப்பா, நிம்மதியாக இருக்கலாம்ப்பா அப்படிங்கிறத நம்ம சொல்லணும்ல. அப்போ அதை சொல்லும் போதே நம்ம வாழ்க்கை எப்படி மாறும் ஃப்ரெண்ட்ஸ்? அதே அவங்க செய்யும்போது அவங்க வாழ்க்கை எப்படி மாறும்? ஒட்டுமொத்த சமுதாயம் எப்படி மாறும்? என்ன மாதிரி பொருள்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெஸ்டீஜில் இருக்குது கொஞ்சம் பாருங்கள். ஹெல்த் கேரு ஒரு பக்கம், நம்மளுடைய அழகுக்காக நம்மளுடைய சருமத்தை பாதுகாக்கிற பொருள்கள், அடுத்தது நம்ம ரைஸ் பிராண்ட் ஆயிலேருந்து சோப்பு, ஷாம்பு, அதுவும் என்ன குவாலிட்டி, அடுத்தது விவசாயம், என்ன மாதிரி விளைச்சல். அப்போ இதை நம்ம எடுத்துகிட்டு போனோம்னா எப்பேற்பட்ட ஒரு விஷயம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எடுத்துகிட்டு போகிறோமோ இல்லையோ, கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க, நிச்சயமாக யாராவது வந்து எடுத்துகிட்டு போவாங்க. அங்கே என்ன நடக்கும்னு கொஞ்சம் யோசிங்க. அது நாம ஏன் இருக்கக்கூடாது? முடிவெடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் இது ஒரு சமுதாய கடமையாக எடுத்து நமக்கு இதை எடுத்துகிட்டு நம்ம எல்லாத்தையும் போவோம். நம்மளுடைய டிஸ்ட்ரிபியூட்டர் ஒவ்வொருத்தராக போய் வரணும் வாட்ஸ்அப்பில் ஃபார்வர்ட் பண்ணுறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அந்த டெக்ஸ்ட் மெசேஜை நான் எதுக்கு வீடியோவை கன்வெர்ட் பண்ணேன்? எதுக்கு இப்போ நான் உங்கள்கிட்ட இப்படி பேசணும்? அப்போ இதே மாதிரி நம்மளும் கீழே போய் ஒவ்வொருத்தராக பார்த்து கொடுத்து, ஐயா இது மாதிரி இருக்குது, இந்த பொருள்கள்லாம் இப்படி வேலை செய்யுது, எவ்வளோ டெஸ்டிமோனிஸ் இருக்குது, அதை காமிச்சு அப்போ அவர்களையும் அதில் ஈடுபட வச்சோம்னா நம்மளுடைய இது எங்கே போகும் ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ முடிவெடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மிகப்பெரிய வெற்றி ஒரு பக்கம், எப்பேற்பட்ட ஒரு சமுதாய விழிப்புணர்வும் மாற்றமும் நம்ம ஏற்படுத்துவோம். எவ்வளோ பேர் நம்மளை வாழ்த்துவாங்க. இந்த நிறுவனம் எப்பேற்பட்ட ஒரு உயரத்துக்கு போகும், நாடு எவ்வளோ பெரிய உயரத்துக்கு போகும். ஸோ முடிவெடுங்க, சேர்ந்து ஜெயிப்போம், பியூட்டிஃபுல்லாக இருப்போம். ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ. விஷ் யூ வெல்த்.